ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை வந்து நிறைவேற போகுது. என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு புது கார் வந்து புக் பண்ணியிருந்தோம் 1 மந்த்துக்கு முன்னாடி. இன்றைக்கி டெலிவரி ஆகுது. ஸோ இன்றைக்கி போய் வாங்குறதுக்காக தான் இப்போ ரெடியாகி கிளம்பிட்டோம். போகலாமாங்க? அவ்வளோதாங்க. இப்போ வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். இன்றைக்கி கார் பார்க்கிங் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இன்னும் போயிட்டு கார் வந்து டெலிவரி எடுத்துகிட்டு அப்படியே வர வேண்டியதான். டைம் வந்து 10:30 ஆகிடுச்சு. 12 மணி போல் நம்மளை வந்து வர சொன்னாங்க. ஓகே, வாங்க போகலாம். நம்ம 2 பேரும், அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி. ஆமாம், அத்தை வந்து முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து அங்கே ரோட்டு மேலே வந்து வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ பஸ்ஸில் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம பேலன்ஸை பார்க்கலாம். ஓகேவா? கார் வந்து கட்டப்பனையில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். பஸ்ஸில் போகலான்னு நினச்சோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நாங்களும் கட்டப்பனை தான் போகிறோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே அவங்க காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கார் வச்சுருக்காங்களா? எங்கே? ஆமாம், கரெக்டாக 11 மணிக்கெல்லாம் நம்ம வந்து வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லியெல்லாம் வந்துடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா டெலிவரிக்கு முன்னாடியே கொஞ்சம் செக்கிங் எல்லாம் பண்ணணும்ல, எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரி எடுக்கலான்னு சொல்லிட்டு 1 hour பிஃபோராகவே வந்தாச்சு. எங்களுக்கு முன்னாடியே அத்தை வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் அத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ആട്ടോയിൽ ടാറ്റാ മോട്ടോഴ്സോടെ ഷോറൂമുക്ക് പോയാச்சு. കാര്യങ്ങളെല്ലാം സൂക്ഷിക്കാൻ വേണ്ടി ഫാസ്റ്റാഗ് ഇതിനകത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. വണ്ടിക്കകത്ത് ഒട്ടിക്കണമെങ്കിൽ ഒട്ടിക്കാം. ഫ്രണ്ടിൽ ഒട്ടിച്ചേക്കുന്നത് എന്തുവാ? ഏതാ ഫ്രണ്ടിൽ ഒട്ടിച്ചേക്കുന്നത്? അത് നമ്പർ പ്ലേറ്റിൻ്റെ മറ്റേ ഇതിൻ്റെ ഒട്ടിച്ചേക്കുന്നത്. ഒട്ടിച്ചിട്ട് പിന്നെ പറിച്ചിട്ടുണ്ട് അതൊക്കെ. അത് PDAടെയോ വണ്ടി അവിടെ നിന്ന് വരുമ്പോൾ போன உடனே நம்ம உட்கார வச்சு காரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார் பக்கத்தில் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்களுமே நிறைய எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைஃப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு புது கார் வாங்குகிறோம். ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம கார் வந்து டெலிவரி எடுத்தாச்சு. ரொம்பவே ஹாப்பி. நம்ம எடுத்திருக்க கார் வந்து டாட்டா பஞ்சில் அட்வென்ச்சர் ப்ளஸ் மாடல் தான் எடுத்திருக்கோம். ஸோ கலர் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரெட்டு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்துச்சு. ரெட்டு வந்து ஓகேவா இல்லையான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்லேயே தான் இருந்தோம். பட் ஃபைனலாக வந்து இந்த கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சாச்சு. ஃபைனலாக நம்மளுடைய கார் கீ நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ கார் கீ கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஃபுல் திருப்தி. ஓகே, நம்மளுடைய கார் நம்ம கைக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய கார் எப்படி இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து கீ எல்லாம் கிடையாது. இது வந்து நமக்கு பட்டன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் உள்ளமே பார்த்திங்கன்னா மேனுவல், அதுக்கப்புறம் இதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து கொஞ்சம் பழகணும். ஒரு 2 days ஆகுது பழகினா தான் கொஞ்சம் நமக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியல, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ஏறி உக்காந்துட்டு அதுக்கப்புறம் ஷோரூம்லேருந்து அப்படியே மெல்ல ஸ்லோவாக நம்ம காரை வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஃபைனலாக நம்ம கார் நம்ம கையில் வந்து கிடச்சாச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் வந்து 1 month டிலே ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீட்டுமே நல்லா பார்த்திங்கன்னா ஹெட்ரெஸ்ட் எல்லாமே நல்லா லென்த்தாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு உள்ளே உட்கார்றதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார் வந்து எடுத்துகிட்டு இன்னும் அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். இன்னும் வந்து ஃபஸ்ட்டு கார் எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து கோவிலுக்கு போவாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து நாங்கள் எடுத்த டைமிங் அப்படி கரெக்டாக 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு நம்ம ஷோரூம்லேருந்து காரை வெளியில் எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை. ஸோ இங்கே பெருசாக எந்த கோயிலுமே ஓப்பனும் இல்லை. பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஹிந்து கோயில் வந்து 2 தான் இருக்குது. ஸோ கோவிலுக்குமே போகலான்னு சொல்லி போனோம். பட் கோயிலுமே பெருமே ஓப்பனில் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து போயிட்டு நம்ம காருக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு.
இப்போ எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அங்கேயே வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் லாங்காக வந்து ட்ரைவ் பண்ணோம். சரி ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஸோ எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா வந்து கார் வந்து புக் பண்ணுறதுக்கு 1 மந்த் முன்னாடியே பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணுவாங்க. பட் நாங்கள் போன டைமில் இந்த கார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவைலபிள் இல்லை. அதனால் வந்து ஜஸ்ட்டு அங்கே ஷோரூமில் வச்சுருந்த காரே தான் ஜஸ்ட்டு பார்த்தோம், டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ கார் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் லாங்காக ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்தது எல்லோரும் ஒரு ஹோட்டல் போய் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ கேரளா மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டலில். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு தான் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வாங்கும் போதே பார்த்திங்கன்னா 5 லிட்டர் பெட்ரோல் வந்து நமக்கு ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் டேங்க் வந்து பெட்ரோல் போட்டுட்டு ஸோ எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதனால் ஃபுல் டேங்க் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதில் நீ சீட் பெல்ட் வேலை தானே. ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கட்டப்பனையிலேருந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். ஸோ ஜாலியாக எல்லோரும் பேசிகிட்டே அப்புறம் காரில் வந்து பாட்டெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அத்தையுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பலசரக்கு ஜாமான் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அத்தையும் அவ்வாவையும் வீட்டில் வந்து அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கிட்ட வந்த உடனே இந்த இடத்துல நான் கரெக்டாக இறங்கிட்டேன். ஏன்னா வந்து வீட்டுக்கு மேலே ஏறுற வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கும். ஸோ கீழே வந்து கார் தட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கார் வந்து இது மேலே ஏறும்போது ஒவ்வொரு தடவை அப்படியே நல்லா தட்டி அந்த இடத்துல கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி ஆகிடும். பட் இந்த காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கனால ஸோ கீழே தட்டவே இல்லை, கரெக்டாக கார் வந்து மேலே ஏறி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் நம்ம ஆசைப்பட்ட கார் வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.